யோபு 36:21 சொல்லப்பட்டிருக்குது, அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் அக்கிரமத்தில் விழும்படியாக சத்ரு அணுதினங்களுக்கும் நம்மளுக்கு ஆஃபர் தருவான். அதாவது இந்த காரியத்தை நீ செய், இந்த காரியத்தை நீ செஞ்சால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த காலத்தில் இந்த என்ஜாய்மெண்ட்லாம் இல்லாதபடிக்கு வாழ்றது என்ன ஒரு வாழ்க்கைங்கிற விதமாக, அதாவது ஆதாமே வாழ நயங்காட்டி விளை வைத்தான் இல்லையா, அதே மாதிரியான நயங்காட்டுதலை சத்ருவானவன் கிருபையாக செய்வான், அழகாக செய்வான். நம்ம கண்களுக்கு முன்பாக, அதாவது நல்ல ஒரு காரியம் மாதிரியே காணிச்சு அதில் விளை வச்சிருவான். அப்படி நீங்கள் அக்கிரமத்தை விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை விழுந்த ஒரு மகனாவோ மகளாவோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் இப்போ அதை விட நினைக்கிறேன், என்னால் முடியல என்கிற விதமாக அக்கிரமத்துக்குள்ளாக, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நீங்கள் இருப்பீங்கன்னா, யோபு 36:5 சொன்னது பிரகாரமாக தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். நீங்கள் கர்த்தர் பட்சமாக திரும்புங்க, அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார், உங்களை சுத்திகரிப்பார், வார்த்தையின் மூலமாக உங்களை ஒழுங்குபடுத்தி வழி நடத்துவார். அக்கிரமத்திலேயே இருந்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை நம்ம சுதந்திரிக்கும்படியான காரியத்தை பெறாதபடிக்கு நம்மளே நம்ம இழந்து போவோம். நமக்கு ஒரு நன்மை பயக்கும் ஆளாக இருப்போமோ இல்லையோ, 4 பேருக்கு, அதாவது அவங்களே வெறுக்கத்தக்கதாக, அவங்களே பாரமாக நினைக்கத்தக்கதாக நம்முடைய சூழ்நிலைகள் மாறிடும். கர்த்தருக்குள்ள திரும்புவோம், புறக்கணிக்க மாட்டார். அக்கிரமத்தை விட்டு வெளியேறி கர்த்தருடைய வார்த்தைகளை சுதந்திரிப்போம். நமக்கான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கொண்டு வருவார். ஆமென்.